Good morning, guys. இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டோரி என்னன்னா The worst hijacking in aviation history. This is the story of German Wings 9525. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் இது என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். கரெக்டா ஜெர்மன் விங்ஸ் 9525 ஏடிசி கிட்ட கேட்டு நாங்கள் டிபார்ச்சர் ஆகலாமான்னு கேட்டாங்க. அதில் 2 பைலட்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஒரு கோ பைலட் ஒரு பைலட். கரெக்டா டேக் ஆஃப் ஆகி 2500 feet உள்ள போனதுக்கு அப்புறம் பைலட்டுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. பைலட் என்ன கோ பைலட் கேட்ட என்ன சொன்னான்னா, நீங்க எவ்வளோ நாட்ஸ்ன்னு பாருங்க, அதே மாதிரி இது நல்ல சன்னி மார்னிங், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு கோ பைலட் கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, ஓகே. கோ பைலட் வந்து அவங்க இருந்துட்டாரு. ஆனா அவருக்கு ஏதோ சம்திங் ரொம்ப டேஞ்சரஸா தெரிஞ்சிச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது. அந்த ஃப்ளைட் எப்படி இருந்தது, லைட்டா எப்படி டிசெண்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏடிசிக்கு இது தெரியல. கேப்டனுக்கு இது திறந்து ஓடி போய் காக்பிட்ல தட்டினாரு. அது திறந்து பார்த்தா கேட்டாரு, பெல் அடிச்சாரு. இந்த பெல்லு இப்படி பண்ணா அந்த கோபைலட் இந்த மாதிரி துறப்பாரு. ஆனா அந்த கோபைலட் ரெஸ்பாண்டே பண்ணல. இது ரொம்ப இந்த நம்ம பைலட்டுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இந்த பைலட் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் அன்கான்சியஸ் ஆயிட்டாரா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்ப அந்த ஒரு சீக்ரெட் கோடு இருந்துச்சு. அந்த சீக்ரெட் கோடை முன்னாடினா நீங்க பண்ணீங்கன்னா, அது 2015 பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஓப்பன் ஆகும் அப்படின்னு பண்ணாங்க. ஆனா நம்மளோட பைலட்டும் அந்த சீதா கரெக்டா பண்ணி பார்த்தா அது ஓப்பன் ஆகல. அது ஏன் ஓப்பன் ஆகலைன்னா, யாராச்சும் அதை வேணுக்குமே லாக் பண்ணி விட்டா அது ஓப்பன் ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம பைலட்டுக்கு ரொம்ப ஆன்சியஸ் ஆயிட்டாரு. இப்ப ஏடிசி அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஜெர்மன் விங்ஸ் 9525 நீங்க டிசெண்டிங் ஆகுறீங்க, உண்மையிலே டிசெண்டிங் ஆகுறீங்களா இல்ல ஏர்போர்ட்டுக்கு போறீங்களா இல்ல ஹைஜாக்கிங் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. நோ மேடே, நோ மேடே. சரி, ஓகே, எதுவும் ஆகான்னு சொல்லிட்டு ஏடிசி ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எந்த இதுவுமே கிடைக்கல. சரி, நான் இப்பதான் ஃபியூரியஸ் ஆயிட்டாரு பைலட். இந்த மாதிரி தட்டி தட்டி பார்த்தாரு. அப்பதான் கிட்ட அங்க ஒரு ஆக்ஸ் இருந்துச்சு. அந்த ஆக்ஸ் எடுத்து இந்த காக்பிட்டோட டோர்ல அடிச்சாரு. எல்லாருமே ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த கோ பைலட் எந்த இதுவுமே பண்ணல. சரி, கரெக்டா அங்க ஒரு மவுண்டன் இருந்துச்சு. பயங்கரமான கிராஷ். இது எல்லாரையும் கொண்டுருச்சு. அதுக்கு மாதிரி இதுதான் ஒஸ்ட் ஹைஜாக்கிங்னு சொன்னாங்க. இது ஏன் நடந்துச்சு அது எனக்கு தெரியல. இது உண்மை இதுதான் ஒஸ்ட் ஹைஜாக்கிங்னு சொல்லியிருக்காங்க. இவர் பண்ணாருன்னா இது ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. அதே மாதிரி என்னன்னா, அந்த கோ பைலட் எதுக்கு லாக் பண்ணாரு, ஏன்னா அவரே அவங்க பிளேனை ஹைஜாக்கிங் பண்ணிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் பிரெஞ்சு ஜெட்ஸ்லாம் பார்த்தா அங்க அந்த மவுண்டன்ல அந்த ஜெர்மன் விங்ஸ் 9525 ஓட பிளேனோட கிராஷ் தான் எல்லாருமே செத்துட்டாங்க. சேட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். இது உங்களுக்கு இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த worst hijacking in aviation history. German wings 9525. Mr.